வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான படம் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஹீரோ டாஜ் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு அந்த வியாதி கடைசி கட்டத்துல இருக்கிறதுனால அவர் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில தன்னோட மனைவியும் பிரெக்னெண்டா இருக்காங்க. அவர் எப்படியாவது பொருளாதார ரீதியா தன்னோட மனைவிக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவர்கிட்ட சுத்தமா காசு இல்ல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்ட் மைல்ஸ்ங்கிறவரை பாக்குறாரு. அவரு டாஜுக்கு கம்பெனில இருந்து எந்த ஒரு பண உதவியும் உங்களுக்கு செய்ய முடியாது, ஏன்னா நீங்க கூடிய சீக்கிரம் இறந்துருவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன், ஆனா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், அதை செய்யறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் வேணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிலைமையில நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு பணம் கிடைச்சி அதுல ட்ரீட்மெண்ட் பண்ணா எனக்கு பிறக்க போற குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. அதுக்கு மைல்ஸ் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, சாதாரணமானவங்க இல்ல, பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனா இது ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டு, அவங்களுக்கு வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும், அதுக்கு உதவி செய்யறதா என்னோட வேலைன்னு சொல்றாரு. அப்போ டாஜ் வேட்டையாடுறதுனா எப்படி, மிருகங்களையான்னு கேட்கும்போது மிருகங்களை கிடையாது மனுஷங்களான்னு மைல்ஸ் சொல்றாரு. இதை கேட்டு டாஜ் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. எப்படி ஒரு விளையாட்டு மாதிரி செய்வீங்களான்னு கேட்கும்போது, இல்ல அவங்க வேட்டையாடுறதுல உங்களை கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, நீங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், அதுதான் உங்களோட டாஸ்க்னு சொல்றாரு. இதை கேட்டு டாஜ், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நான் போலீஸ் கிட்ட போறேன்னு கிளம்பும் போது மைல்ஸ் அவர்கிட்ட, நல்லா யோசிச்சு பாரு, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீ பணத்துக்காக எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொன்ன, இப்ப நீ போலீஸ் கிட்ட போனாலும் நீ சொல்றதை யாரும் நம்ப போறது இல்ல, அதனால இன்னொரு தடவை யோசி, நான் உன்னோட முடிவுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டாஜும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்தோட பேரு தி மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம். அதுக்கு அடுத்த சீன்ல சில நாட்களுக்கு முன்னாடின்னு சொல்லி காட்டுறாங்க. டாஜ் தினமும் ஜாக்கிங் போறத பழக்கமா வச்சிருக்காரு. அவர் ஒரு நல்ல ஃபிட்டான ஆளா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாஜ் வீட்டுக்கு வந்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யறாரு. அப்போ பிரெக்னெண்டா இருக்கிற அவரோட மனைவியும் காட்டுறாங்க. டாஜ் பண தேவையால எப்பவுமே சோகமா தான் காணப்படுறாரு. அவங்களுக்கு நிறைய கடன் இருக்கு. இந்த கடன் எல்லாம் எப்படி அடைக்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அந்த நேரத்துல அவங்க மனைவி அவருக்கு நல்ல தைரியம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், ரொம்ப போராடி இந்த வீடை நம்ம கட்டியிருக்கோம், நம்மளோட போதாத நேரம் பிசினஸ்ல நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு, ஆனா அதை நம்ம எப்படியாவது சரி கட்டிடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்றாங்க. அவரும் நம்பிக்கையா வேலைக்கு போறாரு. அவரு தன்னோட ப்ராப்பர்ட்டி ஒன்ன விக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த நிலம் வீடு கட்ட பயன்படாதுன்றதுனால அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. இதனால அவர் ரொம்ப விரக்தி ஆகுறாரு. அன்னைக்கு டாஜும் அவரோட மனைவியும் தங்களோட ஃப்ரெண்டு வீட்டுல டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது டாஜ் மட்டும் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் நண்பர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, எனக்கு புரியுது உனக்கு பண தேவை நிறைய இருக்கு, எனக்கும் உதவி செய்யறதுக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, ஆனா கவலைப்படாத, எப்படியாவது உன்னோட நிலைமை மாறும்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் டாஜ் வேலைக்கு போயிட்டு இருக்க வழியில திடீர்னு அவருக்கு தலை சுத்தி மயக்கம் வரா மாதிரி இருக்கு. அவர் நிக்க முடியாம அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. அங்க இருந்தவங்க எல்லாம் அவரை ஓடி வந்து பாக்குறாங்க. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. டாஜோட மனைவி பதறி அடிச்சுக்கிட்டு அவரை பார்க்க வராங்க. அவர் பார்த்து என்ன ஆச்சுன்னு பேசிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் அந்த ரூம்குள்ள வராங்க. அவங்க டாஜ் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, உங்களுக்கு சில நாட்களா ஏதாவது தலைவலி வந்துட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு டாஜும் ஆமா அப்பப்போ வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அப்போ ஒரு டாக்டர் டாஜோட சிடி ஸ்கேனை காட்டுறாரு. அதை காட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மூளையில ஒரு பெரிய கேன்சர் கட்டி இருக்கு, சோகமான விஷயம் என்னன்னா அதை ஆபரேட் பண்ணி எடுக்க முடியாது, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட டாஜ் உடைஞ்சு போயிடுறாரு. அவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது டாஜோட மனைவி, இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா என்ன, வேற ஹாஸ்பிட்டல் நம்ம பார்க்கலாம், நம்ம இதை எப்படியாவது சரி பண்ணுவோம்னு சொல்லும் போது டாஜ் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட தான் இன்சூரன்ஸே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஏன் நீ தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உனக்கும் நம்ம குழந்தைக்கு மட்டும் தான் நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், என்னோட இன்சூரன்ஸை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், என்கிட்ட அது கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்ட டாஜோட மனைவி சோகத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல டாஜ் கிட்ட ஒரு டாக்டர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட கார்டை கொடுத்து, இந்த கம்பெனில போய் பாரு, கண்டிப்பா உனக்கு ஏதாவது பண உதவி கிடைக்கும்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த சீன்ல நிகழ்காலத்தை காட்டுறாங்க. மைல்ஸ் கிட்ட டாஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப மைல்ஸ் இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கேமோட ரூல்ஸ் நீ மீறினா இந்த கேம் முடியவே முடியாது, அவங்க தொடர்ந்து உன்னை வேட்டையாட ஆரம்பிப்பாங்க. இந்த கேம் மொத்தம் 20 மணி நேரம் நடக்கும். ஒரு மணி நேரம் நீ தாண்டும் போதும் உன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். 5 பேர் உன்னை கொல்ல நினைப்பாங்க, நீ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். நீ இந்த ஊரை விட்டு தாண்டி போக கூடாது, இந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்கணும், யாரும் கன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால உன்னை கொல்ல வரவங்க உன் கூட ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாங்க. நீ நடுவுல ஏதாவது போலீஸ் கிட்ட போகணும்னு நினைச்சினா இந்த கேம் முடியவே முடியாது. நாங்க இந்த செல்போன் உங்ககிட்ட கொடுப்போம், நீ அதுல எனக்கு மட்டும் தான் கால் பண்ண முடியும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உன்னோட லொகேஷன் அந்த 5 பேருக்கும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். உன்னோட ஒரே வேலை அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது மட்டும் தான். அப்போ டாஜ் என்ன ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, சிம்பிள் தான், நீ வயசானவன் கிடையாது, நீ ஒரு நல்ல ரன்னர், வேட்டையாடுறவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தா தான் பிடிக்கும், அதனால தான் உன்னை சூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. உன்னோட மனசு மாறுச்சுன்னா இது என்னோட பர்சனல் நம்பர்னு ஒரு நம்பர் எழுதி டாஜோட பாக்கெட்ல வச்சுட்டு அதுக்கு நீ கால் பண்ணி சொல்லலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டாஜ் அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி பல மணி நேரம் யோசிச்ச டாஜ் அவரோட மனைவி கிட்ட, என்னோட பிசினஸ்ல கொஞ்சம் பணம் வரா மாதிரி இருக்கு, அதனால நம்ம இதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடலாம், நான் உங்களை விட்டு போற மாதிரி இல்ல, எப்படியாவது இந்த வியாதியை நான் ஃபைட் பண்ணி ஜெயிக்க பாக்குறேன்னு சொல்லி ரொம்ப தைரியமா பேசுறாரு. அவங்க மனைவி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் டாஜ் மைல்ஸுக்கு போன் பண்ணி, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன், என்ன செய்யணும்னு கேக்குறாரு. அடுத்த நாள் டாஜ் அவரோட மனைவிக்கு கடைசியா ஒரு முத்தம் கொடுத்துட்டு, நான் வெளியே ஒரு ரன்னுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல
மைல்ஸ் மீட் பண்றாரு டாஜ். அப்ப மைல்ஸ் யாருக்கோ போன் பண்ணி டாஜோட அக்கவுண்ட்டுக்கு $50,000 டெபாசிட் பண்றாரு. அது அந்த போன்ல காட்டுது. இதெல்லாம் நீ உண்மை நம்பணும்ல, அதுக்காக தான் இந்த பணத்தை போட்டேன், இப்போ நீ நம்புறியான்னு கேட்கும்போது இந்த கேம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் டாஜ் கேட்கும்போது அந்த போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்ப மைல்ஸ், இந்த கேம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, நான் சொல்றத ரொம்ப கவனமா கேட்டுக்க, இப்போத்துல இருந்து 20 மணி நேரத்துக்கு நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், கூட்டம் தான் உன்னோட நண்பர், எப்பவுமே கூட்டமா இருக்கிற இடத்துல தேடி இரு, உன்னை கொலை பண்ண வரவங்க கண்டிப்பா கூட்டத்துல கொலை பண்ண மாட்டாங்க, அதே போல ஒரு இடத்துல இருக்காத, மூவ் ஆயிட்டே இரு, நீ இதுல ஜெயிக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசைன்னு சொல்றாரு. இப்ப அந்த 5 பேர் எங்க இருப்பாங்கன்னு டாஜ் கேட்கும்போது அவங்க எங்க வேணா இருக்கலாம், ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்ல கூட இருக்கலாம், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் சொன்னதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, எப்பவுமே பிஸியா இருக்கிற இடத்துல இரு, இப்போத்துல இருந்து உன்னோட கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. டாஜ் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே போறாரு. அப்ப டாஜ் வேகமா ஓடி போய் ஒரு பஸ்ல ஏறாரு. பஸ் டிரைவர் அவரை டிக்கெட் எடுக்க சொல்லும் போது டாஜ் அவரோட பர்ஸ் மறந்துட்டது இப்பதான் ஞாபகம் வருது. என்ன நீ பலமுறை இந்த பஸ்ல தானே பாத்திருக்கேன், இந்த ஒரு முறை எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த டிரைவரும் ஓகே சொல்லிடுறாரு. டாஜுக்கு அந்த தலைவலி அப்பப்போ வந்து போகுது. அவரும் மாத்திரையை போட்டுக்கிட்டு தயாராகிறாரு. அப்போ ஒரு நபர் அந்த பஸ்ல டாஜ் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இப்போ டாஜுக்கு யார பார்த்தாலும் சந்தேகமா தான் இருக்கும். அவர் உட்கார்ந்துட்டு அவரோட பொட்டியை திறக்கும் போது டாஜ் பயந்து போய் அந்த பஸ்ஸை நிறுத்த சொல்லி கத்துறாரு. கடுப்பான டிரைவர் அந்த பஸ்ஸை நிறுத்துறாரு. டாஜ் அதுல இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இதுதான் உயிருக்காக ஓடுறதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி டாஜ் ஓடிட்டு இருக்காரு. வீட்டுல டாஜோட மனைவி அவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கிடைக்குமான்னு கம்ப்யூட்டர்ல பாத்துட்டு இருக்கும்போது அவரோட இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவரோட அக்கவுண்ட்ல $50,000 டெபாசிட் ஆயிருக்கு. இத பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்ப அவங்க டாஜுக்கு போன் பண்றாங்க. அவரோட போனை மைல்ஸ் தான் வச்சிட்டு இருக்காரு. மைல்ஸ் ஒரு ஆபீஸ் செட்டப்பே வச்சிருக்காரு. இது எல்லாமே டாஜ் ட்ராக் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. டாஜ் உயிருக்காக ஓடிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு மைல்ஸ் சொன்னது ஞாபகம் வருது. கூட்டம் தான் உன்னோட நண்பன். அதனால அவர் ஒரு பிஸியான மாலுக்குள்ள போறாரு. உள்ள போன அவரு நேரா ஒரு லிப்டுக்குள்ள போறாரு. அப்ப அந்த லிப்டோட கதவை மூடும் போது கடைசி நேரத்துல உள்ள ஒருத்தர் ஏறாரு. இப்ப டாஜுக்கு யார பார்த்தாலும் சந்தேகமாவே இருக்கும். டாஜ் பயத்தோடவே அந்த லிப்டுக்குள்ள நின்னுட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சஸ்பென்ஸா தான் நமக்கும் காட்டுறாங்க. அப்ப டாஜ் பக்கத்துல இருந்த ஒரு லேடியோட பேக்ல இருந்து ஒரு பேனாவை தற்காப்புக்காக எடுத்து வச்சுக்கிறாரு. லிப்ட் ஒரு ஃப்ளோர்ல நின்னதுக்கு அப்புறம் அந்த ஆளும் அந்த லேடியும் வெளியே போயிடுறாங்க. லிப்ட் டோரும் க்ளோஸ் ஆயிடுது. டாஜுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ் ஆரு, நல்லா மூச்சு விடுன்னு சொல்லிக்கிட்டு தனக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு. லிப்ட்ல இருந்து வெளியே வர டாஜ் ஒரு ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கிற இடத்துக்கு வராரு. அவர் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரும் வந்து நிக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா லிப்ட்ல இருந்து இறங்கின அதே ஆளு நிக்கிறாரு. அவர் டாஜியே முறைச்சு பார்த்துட்டு அவர் கையில இருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு டாஜ துரத்தி வராரு. அவரு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. எங்க போறதுன்னு தெரியாத டாஜ் ஒரு கதவை திறக்கும் போது அது பாத்ரூமா இருக்கு. உடனே அவர் ஒரு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப அந்த ஆளும் பாத்ரூம்குள்ள வராரு. கொலை பண்ண வந்த அந்த ஆளு பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டா ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. இதனாலதான் ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அப்ப அந்த ஆளு பேசிக்கிட்டே ஒரு பாத்ரூம் கதவா எட்டி உதச்சு திறக்கிறாரு. டாஜ் இருக்கிற அந்த கதவை உடைச்சு திறந்துட்டு அந்த ஆளு என்ன சொல்றாருன்னா, என்னோட எனர்ஜி எல்லாத்தையும் உன்னை வேட்டையாடுறதுக்கு போய் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு ரொம்ப கேவலமா பேசுறாரு. அவரு அப்ப மைல்ஸுக்கு போன் பண்ணி, என்னையா நீ, நான் கண்ட விட்டு கண்ட வந்திருக்கேன் இந்த ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்கு, இவன் 1 மணி நேரம் கூட தாண்டல என்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்றாரு. அப்ப மைல்ஸ் அவர்கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க சார், அடுத்த முறை நான் ஒரு நல்ல ஆளை உங்களுக்காக செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லும்போது டாஜ் அந்த ஆளை அடிச்சுட்டு ஓடுறாரு. அந்த ஆளும் ரத்தம் வர்றதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே டாஜை துரத்திக்கிட்டு போறான். அப்ப டாஜ் மறுபடியும் ஓடுறத பார்த்து அந்த ஆபீஸ்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப டாஜோட வீட்டுக்கு ஒரு போன் வருது. அப்ப டாஜுக்கு பணம் கொடுக்கறதா சொன்ன பிசினஸ் நண்பர், என்ன மன்னிச்சிரு டாஜ், இப்ப என்னால உன் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ வேணும்னா என்னோட ஆபீஸ்ல வந்து வேலை செய்யணும் சொல்றாரு. இதை கேட்கிற அவரோட மனைவிக்கு, இவன் பிசினஸ்ல இருந்து பணம் வருதுன்னு சொன்னா இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவரோட கம்ப்யூட்டர்ல இன்னொரு மெசேஜ் வருது. என்னடா மெசேஜ்னு ஓபன் பண்ணி பார்த்தா அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல இன்னும் 50,000 டெபாசிட் ஆயிருக்கு. இத பாக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த சீன்ல டாஜ காட்டுறாங்க. அவர் ஒரு பிஸியான கார் ஷோரூம் குள்ள போறாரு. அப்போ அவர் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா, அவர் இருக்கிற லொகேஷன் அந்த 5 பேருக்கும் அப்டேட் ஆயிடுச்சு. இத பார்த்த உடனே அவர் திருப்பி ஓட ஆரம்பிக்கிறாரு. பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி அவரால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்ப அந்த ஆளு டாஜ் தேடிக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. டாஜும் மக்களோட மக்களா கலந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் அவனோட கத்திய டாஜோட இடுப்புல வச்சு, எதுவும் சத்தம் போடாத, நீ சத்தம் போட்டினா தேவையில்லாத பிரச்சனைங்க நடக்கும், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன வாக்கு போறோம்னு சொல்றாரு. இவனுங்க எல்லாருமே பல காலமா இந்த கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க போல. அப்ப அந்த ஆளு அந்த எஸ்கலேட்டரோட எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்ணிடுறான். உடனே அந்த எஸ்கலேட்டர் நின்ன உடனே டாஜ் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப டாஜ் ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடிக்காரன் டாஜ பாக்குறான். அவரும் அவனை பார்த்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. பின்னாடி அந்த ப்ளூ சட்டக்காரனும் ஓடி வரான். அவன் அந்த கண்ணாடிக்காரனை பார்த்துட்டு டாஜ துரத்திக்கிட்டே ஓடுறான். அப்ப அந்த கண்ணாடிக்காரன் மைல்ஸுக்கு போன் பண்ணி, நம்ம நினைச்சதை விட டாஜ் ரொம்ப சூப்பரா அந்த கேம் விளையாடுறான், இது ஒரு நல்ல கேமா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இவன் யாருன்னா மைல்ஸுக்காக ஒர்க் பண்றவன். டாஜ் தெருவா தான் உயிருக்காக போராடிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவர் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு படிக்கட்டுல தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. எழுந்து பார்த்தா அந்த ப்ளூ சட்டக்காரன் வந்து நிக்கிறான். அப்போ அவர் ஓடலாம்னு நினைக்கும் போது அங்க இருந்த எல்லா கதவும் மூடி இருக்கு. இப்ப டாஜுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த ஆளும் டாஜ கொல்றதுக்காக கத்தி எடுக்கிறான். அந்த நேரத்துல அதிர்ஷ்டவசமா ஒரு போலீஸ்காரர் வந்துடுறாரு. ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வந்து கீழே வந்த, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்கும்போது அந்த ப்ளூ சட்டக்காரன் டாஜ பார்த்து கண்ணு காட்டுறான். டாஜும், எனக்கு ஒண்ணும் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாரு.
சொல்றாரு. அப்ப அந்த போலீஸ்காரனும் போயிடுறாரு. மறுபடியும் டாஜ் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடிட்டு இருக்கிற டாஜ் அங்க நிக்கிற ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு போறாரு. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்டான்னு அவர் நினைச்சு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது டாஜுக்கு முதல்ல கத்தி வச்சவன் அவரை சைக்கிள்ல பிடிச்சி தள்ளுறான். அவனோட பேரு நிக்சன். அவனை அடிச்சு போட்டு டாஜ் ஓடும் போது அவன் டாஜ நோக்கி தன்னோட கத்தியை வீசுறான். அது பக்கத்துல இருந்த செவுத்துல போய் சொருகுது. மறுபடியும் டாஜ் ஓட ஆரம்பிக்கிறாரு. நிக்சனும் தன்னோட கால்ல மாட்டின சைக்கிளை தூக்கி போட்டுட்டு டாஜ துரத்துக்கிட்டே ஓடுறான். ஓடி போற டாஜ் நேரா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. அங்கதான் கூட்டம் நிறைய இருக்கும்ல. அப்ப அந்த ப்ளூ சட்டக்காரன் டாஜ பாத்துட்டு அவரை கொல்றதுக்காக ஓடுறான். டாஜ் அங்க நின்னுட்டு இருந்த ஒரு ட்ரெயின்குள்ள ஏறிடுறாரு. அப்ப அந்த ப்ளூ சட்டக்காரன் டாஜ் மேல வீசுற கத்தி அந்த ட்ரெயினோட கண்ணாடியில போய் சொருகுது. அவனும் டாஜ கூலா பாத்துட்டு டாடா கட்டுறாரு. எப்படியும் நீ என்கிட்ட மாட்டதான் போறேன்னு நினைக்கிறாரு போல. இப்போதைக்கு தப்பிச்சுட்டான்னு டாஜ் நினைக்கிறாரு. அப்ப அந்த ப்ளூ சட்டக்காரனும் நிக்சனும் பேசிட்டு இருக்காங்க. நிக்சன் என்ன சொல்றான்னா, என்னோட வேட்டையில நீ தேவையில்லாம குறுக்க வந்துட்ட, இல்லனா நான் அவனை எப்போ கொண்டு இருப்பேன்னு சொல்றான். அதுக்கு இவன், நீ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல பண்ணிருந்தீனா அது ஒரு நியாயம் இருக்கு, நீ கேமோட ரூல்ஸ வயலேட் பண்ற அப்படின்னு சொல்றான். அந்த ஆள் கோவத்துல இவன் சட்டையை பிடிக்கும் போது இவன் கையில வச்சிட்டு இருந்த கத்தியை காமிச்சு சட்டையில இருந்து கையேறான். அந்த ஆளை இவனை விட்டுறான். மைல்ஸ் தன்னோட ஆபீஸ்ல டாஜோட ஒரு மூவியும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்போ டாஜ் அந்த ட்ரெயின்ல சேஃபா இருக்கிறான்னு நினைக்கலாம், ஆனா அது ரொம்ப நேரம் நிலைக்காதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டாஜ் ஒரு சர்ச்சுக்குள்ள போறாரு. உள்ள போன அவரு சர்ச்சில் பாவ மன்னிப்பு எடுப்பாங்கல்ல, அந்த கேபினுக்குள்ள போய் உட்கார்றாரு. உட்கார்ந்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல டோரை திறந்துட்டு ஃபாதர் பேசுறாரு. ஏற்கனவே பயத்துல இருந்த டாஜ் அதை பார்த்து பதறி போறாரு. அப்ப அந்த ஃபாதர் டாஜ் கிட்ட, நீ பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கியான்னு கேட்கும்போது, ஆமா ஃபாதர், நான் ஒரு பாவம் பண்ணிருக்கேன். நான் என்னோட சூழ்நிலையால ஒரு மோசமான விஷயத்துல ஈடுபட்டு இருக்கேன். அது ரொம்ப தப்புன்னு எனக்கும் தெரியுது. ஆனா இந்த நேரத்துல எனக்கு அது ஒரு தேவையான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல டாஜோட மனைவியும் அவரோட ஃப்ரெண்டும் டாஜோட பேங்க்குக்கு போய் அவரோட அக்கவுண்ட்ல டெபாசிட் ஆயிட்டே இருக்கு, அது எங்க இருந்து வருதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பேங்க்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பணத்தை டெபாசிட் பண்ற அக்கவுண்ட் எங்களால ட்ரேஸ் பண்ண முடியல, அப்படியே நாங்க கண்டுபிடிச்சாலும் இதை நாங்க சொல்ல மாட்டோம், அது எங்களோட விதிமுறைக்கு மீறினதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியலையான்னு அவங்க கேட்கும்போது டாஜோட நண்பர் சுதாரிச்சுக்கிட்டு, இல்ல அது எங்களுக்கு தெரியும், அவனோட அங்கிள் கிட்ட இருந்து தான் வருது, அவர் ஒரு ரியல் எஸ்டேட்டை செல் பண்றதா சொல்லியிருந்தாரு, ஒருவேளை அந்த பணமா தான் இருக்கும்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா தேவையில்லாத விஷயத்தால வர்ற பணமும் நின்னு போயிடக்கூடாதுல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. அப்ப அந்த பேங்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 46 நிமிஷத்துக்கும் அவரோட அக்கவுண்ட்ல 50,000 ரூபாய் டெபாசிட் ஆயிட்டே இருக்கு, இத பத்தி நான் என்னோட மேனேஜர் கிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க வந்து கிளம்பும் போது அவங்க மனைவி நண்பர்கிட்ட, இந்த பணம் எப்படி வருது, யாரு போடுறாங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும், எனக்கு தெரிஞ்சு டாஜ் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான்னு தோணுதுன்னு சொல்றாங்க. டாஜ் அந்த ஃபாதர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ அந்த கேபினுக்கு வெளியே நிக்கிற மாதிரி நிழல் தெரியுது. இத பார்த்த உடனே டாஜ் அலர்ட் ஆகுறாரு. டாஜோட மனைவியும் போலீஸ கூப்பிட்டுறாங்க. டாஜ் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு, அவரை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொல்றாங்க. அந்த ஃபாதர் டாஜ் கிட்ட, நீ என்ன பாவம் பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அதை என்னால சொல்ல முடியாது ஃபாதர், அதை சொன்னா நான் ரூல்ஸ வயலேட் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கேபினோட ஸ்கிரீனை வெளியே நிக்கிறவன் மேல தள்ளி டாஜ் அந்த ஆளை போட்டு பயங்கர அடிக்கிறாரு. ஃபாதரும் வந்து டாஜ் தடுத்துறாரு. அந்த ஆளு ஒரு அப்பாவி, அவனும் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ ஃபாதர் டாஜ் கிட்ட, என்ன நடக்குது இங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லிடுன்னு கேக்குறாரு. வீட்டுக்கு வந்த போலீஸ் டாஜோட மனைவி கிட்ட சில கேள்விகள் கேட்டுட்டு இருக்காரு. உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருந்ததா, அவர் இதுக்கு முன்னாடி எதனா சூசைட் பண்ண ட்ரை பண்ணாரா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்ல, எப்படியாவது என்னோட ஹஸ்பண்ட் நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அவரு, நீங்க தொலைஞ்சு போன ஒரு ஆளை பத்தி கேஸ் கொடுக்கணும்னா அதுக்கு 24 மணி நேரம் ஆகணும், அதனால லீகலா என்னால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. சர்ச்ல இருக்கிற டாஜுக்கு அந்த போன்ல மெசேஜ் வருது, இன்னும் ஒரு நிமிஷத்துல அவர் இருக்கிற இடம் அந்த எல்லாருக்கும் போயிடும், நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் ஃபாதர், தயவு செஞ்சு என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன், என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது, என்னால அதை சொல்ல முடியாது, இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் இருக்கிற இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சொல்லும் போது, ஆக்சுவலா நீ இருக்கிற இடம் இப்ப எனக்கே தெரியும் சொல்லிட்டு அந்த ஃபாதரும் அதே போல ஒரு போனை காட்டுறாரு. அப்புறம் பார்த்தா அந்த வேட்டையாடுற 5 பேர்ல இந்த ஃபாதரும் ஒருத்தர். என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்னு டாஜ் அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருந்த கதவு எல்லாம் மூடப்பட்டிருக்கு. அந்த ஃபாதர் டாஜ் கிட்ட, தேவையில்லாம ஓட ட்ரை பண்ணாத டாஜ், இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ என்ன தாண்டி போனாதான் முடியும்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆளு டாஜ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு காட்டர், நான் சைக்காலஜி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு எல்லா நம்பிக்கை போன அப்புறமும் அவன் கடைசியா தேடி வர்றது கடவுளை தான். உன்னோட லொகேஷனை வச்சு நீ இந்த சர்ச்சுக்கு தான் வருவேன்றத நான் கரெக்டா கணிச்சேன். உனக்கு முன்னாடியே இங்க வந்து இந்த சர்ச் ஃபாதரை கட்டி போட்டுட்டு இங்க ஃபாதர் போல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என் கையால தான் சாவுன்னு சொல்லிக்கிட்டு காட்டர் டாஜ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சுத்தியலால அவர் அடிக்கும் போது அது மிஸ் ஆகி அந்த டோர்ல இருக்கிற பூட்டு மேல அடிச்சு அந்த பூட்டு உடைஞ்சிருது. அப்ப டாஜ் அந்த ஆளை அடிச்சு கேட்டுக்கு அந்த பக்கம் தள்ளி அந்த கேட்டை லாக் பண்ணிடுறாரு. அப்ப அந்த ஆள் டாஜ் கிட்ட, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்த சர்ச்சை நீ கொளுத்திட்டு போயிடு, இல்ல கண்டிப்பா உன்னை நான் கண்டுபிடிச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டாஜோட கால்ல அந்த சுத்தியால பலமா தாக்கிடுறாரு. இதனால டாஜோட கால்ல பலத்த காயமாயிடுது. டாஜ் அந்த சர்ச்சை விட்டு போகும்போது உண்டியலை உடைச்சு அதுல இருக்கிற பணத்தை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து திருப்பி அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவர் கால்ல ஏற்பட்ட காயத்தால அவரால் வேகமா
ஓடவும் முடியாது. அவர் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு கார் ஒண்ணு நிக்குது. அப்பதான் அவருக்கு யோசனை வருது, இந்த காரை நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பாத்துருக்கோமே சொல்லிட்டு அந்த காரோட டயரை பஞ்சர் ஆக்கிறாரு. அப்ப மைல்ஸ் தன்னோட ஆபீஸ்ல டாஜோட லொகேஷனை பார்த்துட்டு எப்படி அந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சான், ஆனா கார்ட்டர் அதே இடத்துல தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட்டுக்கு போன் பண்றாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் கார்ட்டர் உயிரோட தான் இருக்கான், ஆனா டாஜ் அவனை ஒரு டோர்ல லாக் பண்ணிட்டு ஓடிட்டான்னு சொல்றான். அப்ப டாஜ் ஓடணும்னு நினைக்கும் போது அவர் கீழே விழுந்துடுறாரு. அவர் கால்ல பலத்த அடிபட்டதுனால அவரால் இப்ப ஓட முடியல. அதுக்கப்புறம் அவர் மெதுவா நொண்டிக்கிட்டே பக்கத்துல ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு போறாரு. அங்கதான் நிறைய மக்கள் இருப்பாங்கல்ல. அப்ப அவர் அங்க இருந்த ஒரு கடையில ஒரு ஃபுட்பால் ஜெர்சி எடுத்துக்கிட்டு நடந்து போயிடுறாரு. அப்ப அவரோட போன்ல அடுத்த மணி நேரத்துக்கு அவரோட லொகேஷன் அந்த 5 பேருக்கும் அப்டேட் ஆகுது. அந்த ப்ளூ சட்டக்காரனும் டாஜோட லொகேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம் முடியும் போது டாஜ் அந்த ஜெர்சியை போட்டுக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த கேம் முடிஞ்சு மக்கள் எல்லாம் ஸ்டேடியம் விட்டு வெளியே வராங்க. அவரும் மக்களோட மக்களா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க வர ப்ளூ சட்டக்காரன் அந்த மக்களோட கூட்டத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறான். அவன் சந்தேகப்பட்டு ஒருத்தரா செக் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவனால டாஜ கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவன் ஒரு உயரமான இடத்துல நின்னுகிட்டு டாஜ் எங்கேயாவது தெரிவானான்னு பாத்துட்டு இருக்கான். அப்போ டாஜ் நடந்து போயிட்டு இருக்கும்போது கடைக்காரன் டாஜ புடிச்சு என் கடையோட துணியை திருடிக்கிட்டு ஓடிடலாம் பாக்குறியா, ஒழுங்கா அந்த துணியை கட்டி கொடுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதை அந்த ப்ளூ சட்டக்காரன் பாத்துட்டான். அவனை மாட்டினடா நீன்னு சொல்லிட்டு திருப்பியும் துரத்த ஆரம்பிக்கிறான். ஸ்டேடியத்தை விட்டு வெளியே வர டாஜ் அங்க பார்க்கிங்ல நிக்கிற ஒரு காரை பார்த்து அதோட டிக்கி ஓபனா இருக்கிறத நோட் பண்றாரு. உடனே அதுக்குள்ள போயிடுறாரு. கரெக்டா அந்த கார் ஓனர் டிக்கியை க்ளோஸ் பண்ணும்போது அந்த ப்ளூ சட்டக்காரன் அங்க வரான். அவனும் டாஜ் தேடிக்கிட்டே இருக்கான். இப்போதைக்கு டாஜ் தப்பிச்சிட்டாரு. அப்போ மைல்ஸ் தன்னோட ஆபீஸ்ல டாஜ் வேகமா மூவ் ஆவறத பாக்குறான். அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு பஸ்லயோ இல்ல கார்லயோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறவங்களோட சத்தம் டாஜ் கேட்டுட்டு இருக்கு. உள்ள இருக்கிற லேடி என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பர்மிங்ஹாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே டாஜுக்கு மைல்ஸ் சொன்னது ஞாபகம் வருது. அவரு இந்த ஊரை விட்டு தாண்டி எங்கேயும் போக கூடாது, அப்படி போனா இந்த கேம் முடியவே முடியாது. அப்ப அந்த கார்ல அந்த ஃபேமிலி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அது கண்டிப்பா டிக்கில இருந்தா வருதுன்னு சொல்லிட்டு அந்த காரை ஓரமா நிறுத்துறாங்க. காரை நிறுத்திட்டு டிக்கியை ஓபன் பண்ணும்போது உள்ள இருந்து டாஜ் வெளியே வராரு. இத பார்த்து பதறி போய் அந்த லேடி எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிடுறாங்க. டாஜ் உடனே அந்த போனை புடுங்கி கட் பண்ணிடுறாரு. அந்த ஆள் டாஜ பிடிக்கும் போது அவரை டாஜ் அடிச்சிட்டு அவரோட போனையும் வாங்கி 2 போனையும் தூக்கி போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் டாஜ் அவங்க கிட்ட என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு ஆள் இல்லாத டாக்ஸி நிக்குது. உடனே டாஜ் அந்த டாக்ஸி எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்புறாரு. மைல்ஸ் தன்னோட ஆபீஸ்ல டாஜ் எங்க போறாருன்றத பாத்துட்டு இருக்காரு. அப்பா அவரு தன்னோட வீட்டுக்கு தான் போறாருன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. டாஜும் அந்த டாக்ஸி எடுத்துக்கிட்டு அவர் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு. அந்த நேரத்துல டாஜோட வைஃப் போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டாஜ் இறங்கி வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கும் போது அவர் வீட்டு வாசல்ல இருக்க படிக்கட்டு உடைஞ்சு போயிருக்கிறத நோட் பண்றாரு. அலர்ட் ஆகி திரும்பி பாக்குற டாஜ் ஒருத்தன் பைக்ல வேகமா வரத நோட் பண்ணிட்டு இவர் காரை நோக்கி ஓடுறாரு. பைக்ல வந்தவன் காரோட கண்ணாடியை உடைச்சிட்டு போறான். இவரும் பதறி அடிச்சுக்கிட்டு காரை எடுக்க போறாரு. அப்போ டாஜோட மனைவி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வெளியே வந்து பாக்கும்போது டாஜ பாத்துடுறாங்க. அவரும் கார் எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாரு. அந்த பைக் காரனை பின்னாடியே துரத்திட்டு போறான். அப்ப அவங்க மனைவி போன்ல நான் இப்பதான் டாஜ பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் வேகமா கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகிறாரு. ஆனா அந்த பைக் காரன் விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் ஏதோ ஒன்னு எடுத்து அந்த காரோட டயரை பஞ்சர் ஆக்கிடுறான். அவன் பின்னாடியே ஃபாலோ பண்றத டாஜ் பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பைக் கார் மேல மோதி பைக் கீழே விழுந்துருது. ஆனா அந்த ஆள் அந்த பைக்ல இல்ல. அவன் எங்கடா போயிருப்பான் டாஜ் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் காருக்குள்ள இருந்து டாஜோட கழுத்தை நெரிக்கிறான். அதனால கார் நிலைமை தடுமாறி ரோட்டோரமா இருந்த பேரிகேட்ல இடிச்சுக்கிட்டு மோதி நிக்குது. டாஜும் தட்டு தடுமாறி அந்த கார்ல இருந்து இறங்கி வராரு. யாருடா அந்த பைக் காரன்னு பாக்கும்போது அந்த சர்ச்ல டாஜ கொலை பண்ண ட்ரை பண்ண கார்ட்டர் தான் அது. அப்ப அவன் டாஜ் கிட்ட என்ன சர்ச்சில் விட்டு போன மாதிரி இந்த முறையும் விட்டு போயிடாத, விட்டினா உனக்கு தான் ஆபத்து, கண்டிப்பா நான் உன்னை கொலை பண்ண வருவேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நான் வந்தேன்னா உன்னை மட்டும் இல்ல உன்னோட வைஃபையும் சேர்த்து கொல்லுவேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாஜ் பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்து அவன் தலையிலேயே போட்டுடுறாரு. அடுத்த சீன்ல மைல்ஸோட அசிஸ்டன்ட் கார்ட்டர் இறந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மைல்ஸ் அவர்கிட்ட கார்ட்டரோட பாடி, அந்த பைக், அந்த கார் எல்லாத்தையும் யார் கண்ணுக்கும் படாத அளவுக்கு டிஸ்போஸ் பண்ணிடுன்னு சொல்லிடுறாரு. நீ போய் டாஜ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் டாஜ் ஹார்பருக்கு போறாரு. அங்க நிக்கிற ஒரு டூரிஸ்ட் கப்பல்ல எப்படியோ அவர் ஏறிடுறாரு. அவர் உள்ள போகும்போது அந்த கப்பலோட அட்டெண்டன்ட் லேடி கப்பல் எந்த நேரம் கிளம்புதுன்னு சொல்லிட்டு அவரை உள்ள போக சொல்லிடுறாங்க. அப்ப கப்பல்ல இருந்து அவர் பார்க்கும்போது நிக்சன் டாஜ தீவிரமா தேடிட்டு இருக்கான். அந்த கப்பலும் அந்த ஹார்பரை விட்டு கிளம்புது. உள்ள போற டாஜ் அங்க ஒரு ஃப்ரீ பஃபே இருக்கிறத பாக்குறாரு. ஒரு வழியா சாப்பாடு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போய் அந்த தண்ணி குடிக்கும் போது அந்த லேடி அவரை பார்த்து இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு பஃபே ஸ்டார்ட் ஆகும், அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு தாகமா இருந்தது அதனாலதான் தண்ணி குடிக்க வந்தேன்னு சொல்லும் போது அந்த லேடி உயிருக்காக ஓடும் போது தாகம் எடுக்க தானே செய்யும் சொல்றாங்க. அப்போ டாஜ் நீயுமா அப்படின்னு பாக்குறாரு. அந்த லேடி டாஜ போட்டு செம்ம மாத்துறாங்க. இவரும் என்னென்னவோ பண்ணி சமாளிக்கலாம்னு பாக்குறாரு. ஆனா ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. அவங்க போட்டு இவரை புரட்டி எடுக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு கம்பி எடுத்து டாஜ் அவங்க குத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டாஜ் அங்க நெருப்பு இருக்கிறத நோட் பண்ணிட்டு அவங்கள மெதுவா அந்த நெருப்பை நோக்கி நகர்த்துறாரு. அப்ப அவங்க டிரெஸ்ல தீ பிடிச்சிடுது. இத பார்த்த உடனே அவங்க டாஜ விட்டுடுறாங்க. அவரும் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே
துரத்திட்டு வர அந்த லேடி டாஜ் கிட்ட, என்ன டாஜ் இந்த கேம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது சத்தியமா இல்லன்னு சொல்றாரு. உனக்கு பிடிக்கலனாலும் இந்த கேம் நீ தொடர்ந்து தான் ஆகணும், ஏன்னா அந்த பிரிட்ஜை தாண்டி இந்த கப்பல் போச்சுன்னா இந்த ஊரோட பார்டரை தாண்டிடும், அதுக்கப்புறம் இந்த கேம் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த கப்பல் அந்த பிரிட்ஜை நோக்கி போயிட்டு இருக்கு. உடனே டாஜ் அந்த கப்பலோட மேல ஏறி அந்த பிரிட்ஜை புடிச்சு தொங்கிடுறாரு. அந்த லேடியும் இன்னொரு பக்கம் புடிச்சிட்டு தொங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கப்பல் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு அப்படியே போகுது. ரெண்டு பேரும் இப்ப அந்த பிரிட்ஜ்ல தொங்கிட்டு இருக்காங்க. அவ கொஞ்சம் கொஞ்சமா டாஜ நோக்கி போயிட்டே இருக்கா. அப்போ திடீர்னு டாஜ் அவளை எட்டி ஒரு உத விடுறாரு. அவ அந்த பிரிட்ஜ் மேல இருந்து தண்ணியில கீழே விழுந்துடுறா. மைல்ஸ் தன்னோட ஆபீஸ்ல டாஜ பாத்துட்டு இருக்காரு. இந்த முறை அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரிட்ஜ்ல இருந்து தப்பிச்சு வந்து தன்னோட பழைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு குப்பை தொட்டில இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. அவரால இப்போ ஓட முடியல. ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த போன்ல மறுபடியும் மெசேஜ் வருது. அவரோட லொகேஷன் மறுபடியும் அப்டேட் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு டாஜ் கிளம்பும் போது பக்கத்துல ஒரு பார்க் உள்ள போறாரு. அங்க கீழே தேங்கி இருக்கிற தண்ணியை எடுத்து குடிக்கிறாரு. மனுஷனுக்கு தாகம் தாங்க முடியல. அதே தண்ணியை தான் அங்க இருக்கிற ஒரு நாயம் குடிச்சிட்டு இருக்கு. குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவரால் நடக்கவே முடியல. அப்ப தூரத்துல இருந்து ஒரு கார் வேகமா அவர் நோக்கி வருது. அதை பார்த்த டாஜ் என்ன மன்னிச்சிருவாள்னு தன்னோட மனைவியோட பேரை சொல்றாரு. அப்ப அவர் கிட்ட வந்து நிக்கிற காருக்குள்ள பார்த்தா டாஜோட நண்பர் இருக்காரு. அவரை கூட்டிட்டு கிளம்புறாரு. அவரு டாஜ் கிட்ட, என்னதான் நடந்துட்டு இருக்கு, எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்க, உன்னை ஊரெல்லாம் தேடி தேடி நான் இப்பதான் உன்னை கண்டுபிடிச்சேன், தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. என்ன எதுவும் கேட்காத, இன்னும் 57 நிமிஷத்துக்கு என்ன இந்த ஊரை சுத்தி ஓட்டி காட்டு, அதுக்கப்புறம் என்ன இறக்கி விட்டுட்டு நீ போயிடுன்னு சொல்றாரு. ஏன் என்ன நடக்குது, என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு அவர் கேட்கும்போது டாஜ் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் எதனா சொன்னா இந்த கேம் அப்பவே முடிஞ்சிடும், அவருக்கு எந்த பணமும் கிடைக்காது. அப்ப அவங்களோட காரை பின்னாடி இன்னொரு கார் துரத்திக்கிட்டு வருது. அப்ப டாஜ் அவர் ஃப்ரெண்டு கிட்ட, அந்த கார் கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஆகணும், வேகமா ஓட்டுன்னு சொல்றாரு. இவருக்கும் ஒன்னும் புரியல. அவர் சொல்றதை கேட்டு அப்படியே செய்யறாரு. அவர் காரை ஸ்லோ பண்ண சொல்லிட்டு என்ன தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி வராதுன்னு சொல்லி அந்த கார்ல இருந்து குதிச்சு தப்பிச்சு ஓடுறாரு. பின்னாடி துரத்திட்டு வந்த கார்ல யாருன்னு பார்த்தா அந்த ப்ளூ சட்டக்காரன். அவன் டாஜ கொலை பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போற டாஜ பின்னாடி இருந்து யாரோ தாக்குறாங்க. மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்த்தா யாரோ 4-5 பேரு கண்ணை வச்சு அவரை கடத்தி வச்சிருக்காங்க. அப்ப அவங்கள ஒருத்தன் டாஜ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தனியா வரணும்னா ஒண்ணு நீ போலீஸ்காரனா இருக்கணும், இல்லனா ஒரு ட்ரக் டீலரா இருக்கணும். ஆனா உன் ட்ரெஸ்ல எதுவுமே இல்ல. ஒரு மாத்திரை டப்பா இருந்தது, அதுக்கப்புறம் இந்த செல்போன் இருந்தது. இந்த செல்போன் என்னையா, ஒரே ஒரு ஆப் தான் இருக்கு, யார் நீ உண்மையா சொல்லுன்னு கேக்குறாரு. டாஜ் அவங்க கிட்ட, இன்னும் ஒரு நிமிஷத்துல என்ன கொல்றதுக்கு 3 பேர் வருவாங்க, முடிஞ்சா அவனுங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே அவனுங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சுட்டு டாஜ தூக்கி போட்டு உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. நான் சொன்னல அவனுங்க வந்துட்டாங்கன்னு டாஜ் சொல்றாரு. அப்ப அந்த கதவை ஒருத்தன் திறக்கிறதுக்கு போறான். திடீர்னு யாரோ மிஷின் கண்ணால கதவுக்கு பின்னாடி இருந்து சுடுறாங்க. யாருடான்னு பார்த்தா ஆரம்ப சீன்ல டாஜ் பஸ்ல வரும்போது ஒருத்தன் வந்து பக்கத்துல உட்கார்ந்தான்ல அவனே தான். அவன் கண்ணை வச்சு எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறான். டாஜா அங்க இருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஜன்னல் வழியா தப்பிக்கலான்னு ஜன்னலை திறந்து பார்க்கும்போது கீழே இருந்து நிக்சன் அங்க இருக்கிற ஒரு பைப்பை பிடிச்சி ஏறி வரான். இப்ப டாஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏறி வந்த நிக்சன் ஜன்னல் வழியா டாஜ பார்த்து சிரிக்கிறான். அப்ப வெளியிருந்த ஆளு அந்த பாத்ரூம் கதவை சுடும்போது அது ஜன்னல் மேல பட்டு நிக்சனும் கீழே விழுந்துடுறான். அப்ப கதவை திறந்துகிட்டு அந்த ஆளு வரான். டாஜ் அவனை பார்த்து இந்த கேம்ல கன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அவன், இது உன்னை கொல்றதுக்கு இல்ல, உன்னை கொல்றதுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ஹை வோல்டேஜ் டிவைஸ காட்டுறான். அவன் டாஜ கொல்ல வரும்போது திடீர்னு யாரோ அந்த ஆளை சுட்டுடுறாங்க. அந்த ஆளை கீழே வந்துடுறாரு. யாருன்னு பார்த்தா அந்த 5 பேர்ல ஒருத்தன் தான் அந்த ஆளை சுட்டுடுறான். அதுக்கப்புறம் டாஜ் அங்க இருந்து ஒரு கன் எடுத்துக்கிட்டு அந்த செல்போனு மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அப்போ மைல்ஸோட அசிஸ்டன்ட் அங்க வராரு. டாஜ் அந்த ஆளை தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ள அந்த அசிஸ்டன்ட் போய் பார்க்கும்போது உள்ள நிக்சன் நின்னுட்டு இருக்கான். அந்த 5 கொலைகாரங்கள்ல 2 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மைல்ஸோட ஆபீஸ்ல டாஜ மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மைல்ஸ் கம்ப்யூட்டரை பார்த்து இவன் எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான் அப்படின்னு சொல்றாரு. டாஜும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாரு. அவருக்கு அவர் யூஸ் பண்ற மாத்திரை மேல ஒரு சந்தேகம். என்னதான் அதை போட்டாலும் அந்த தலைவலி போகவே மாட்டேங்குது. அப்ப அவர் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட எனக்கு இந்த மாத்திரை கொடுத்த டாக்டரை பார்த்தாகணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த டாக்டர்ஸோட பேரை செக் பண்ணிட்டு எங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படி டாக்டர்ஸ் யாருமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இல்ல நான் 2 நாளுக்கு முன்னாடி தான் அவங்கள பார்த்தேன். அவங்க தான் என் பிரெயின்ல கேன்சர் இருக்கதா செக் பண்ணி சொன்னாங்க. நீங்க கரெக்டா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்படி யாரும் இங்க டாக்டர்ஸ் எல்லாம் இல்ல, உங்க பேர்ல எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லன்னு சொல்றாங்க. இத கேட்ட டாஜுக்கு பயங்கரமான ஷாக். உடனே டாஜ் மைல்ஸுக்கு போன் பண்றாரு. இது எல்லாம் உன்னோட வேலை தானா? என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, தேவையில்லாம எனக்கு நோய் இருக்கிற மாதிரி காமிச்சு இதுக்குள்ள நான் இழுத்து விட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைல்ஸ், அதுதான் என்னோட வேலை, ஒரு நல்ல ஃபிட்டான இளமையான ஒரு ஆளை தான் இந்த கேமுக்கு நாங்க செலக்ட் பண்ணுவோம். அப்படி செலக்ட் பண்ண வந்தா நீ உன்னை இதுக்கு ஒத்துக்க வைக்கணும்னா இந்த மாதிரி சில தில்முழு வேலைகள்லாம் பண்ணிதான் ஆகணும். அததான் நானும் செஞ்சேன். உனக்கு தேவை பணம், அது எதுக்கு கிடைச்சா என்ன, மரியாதை இந்த கேமை முடிக்கிற வழியை பாருன்னு சொல்றாரு. அதுக்கு டாஜ், நீ என்ன கொல்றதுக்காக 5 பேரை செட் பண்ண, நான் இப்ப உன்னை கொல்றதுக்காக வரேன்னு சொல்றாரு. அதுக்கு மைல்ஸ், என்ன கொல்லணும்னா இன்னும் 90 நிமிஷத்துக்கு நீ உயிரோட இருக்கணும், அதை முதல் பாத்துக்கன்னு சொல்றாரு. உடனே டாஜ் ஒரு பப்ளிக் போன்ல இருந்து அவரோட வைஃபுக்கு போன் பண்றாரு. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க, எனக்கு எந்த வியாதியும் கிடையாது, இது எல்லாமே ஒரு செட்டப் தான், நான் எல்லா விஷயத்தையும் டீடைலா அப்புறமா சொல்றேன், நீ இப்ப யார் கூட இருக்க, என் ஃப்ரெண்ட் கூட இருந்தியா
இருந்தீனா அவனை விட்டு நீ விலகி வா, அவனும் இந்த விஷயத்துல ஈடுபட்டு போனோம்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு. உடனே அவங்க அவரை சந்தேகமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டாஜோட ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு டீ கேக்குறாங்க. அவரும் டீ போட போறாரு. அப்ப அவங்க சைலண்டா அந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒண்ணு வந்து நிக்குது. அப்ப அதுல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்த போலீஸ்கார் வராரு. அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கார்ல இருந்து இன்னும் 2 பேர் இறங்குறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரர் அவங்கள கூட்டிட்டு போற ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல டாஜ் அங்க வந்துடுறாரு. அப்ப அந்த போலீஸ்காரரு அவங்கள துப்பாக்கி முனையில வச்சுக்கிட்டு டாஜ பார்த்து இந்த கேம ஒழுங்கு மரியாதையா முடி, அது வரைக்கும் உன் வைஃப் எங்க கிட்டதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ டாஜ் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அவங்கள மைல்ஸோட ஆபீஸ் கூட்டிட்டு போறாங்க. அப்போ மைல்ஸ் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, உங்களோட ஃபேமிலிய பல நாட்களா நாங்க கண்காணிச்சிட்டு இருக்கோம். நீங்க யாருக்கு கால் பண்ணாலும் அது எங்களுக்கு தான் வரா மாதிரி நாங்க செட் பண்ணிருக்கோம். இந்த போலீஸ் எல்லாமே நாங்க செட் பண்ணவங்க தான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப விஷயத்துக்கு வரேன். உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல கணக்கே இல்லாம நிறைய பணம் டெபாசிட் ஆயிருக்கும். இது எல்லாத்தையும் செய்யறது நான் தான். உங்க ஹஸ்பண்ட் இந்த கேமுக்கு ஒத்துக்கிட்டாரு. சில பேர் உங்க ஹஸ்பண்ட கொல்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அவரோட வேலை என்னன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். இதுதான் இந்த கேம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏன்னு கேட்கும்போது, ஏன்னா நான் தான் இந்த கேம பல வருஷமா வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ அவங்க அவனை பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கேம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போறாரு. அடுத்த சீன்ல டாஜ் ஏதோ ஒரு பழைய ஃபேக்டரிக்குள்ள போய் அந்த கொலகாரங்களுக்காக அவருக்கு தெரிஞ்ச செட்டப் எல்லாம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கொலகாரங்களா காட்டுறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 3 பேர் தான். 3 பேரும் டாஜ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம டாஜ் இவனுங்க 3 பேரும் வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்கடா டே, நானும் ஒரு கை பாத்துடுறேன்னு செம்ம கடுப்புல இருக்காரு. அவனுங்க டாஜ கொலை பண்றதுக்காக அந்த பில்டிங் குள்ள வராங்க. அந்த நேரத்துல டாஜ் கன் பாயிண்ட்ல நிக்சனை பிடிச்சிடுறாரு. அப்ப திடீர்னு நிக்சன் அந்த கன்னை தட்டி விட்டுட்டு டாஜ் அடிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கும் சண்டை நடக்கும்போது டாஜ் நிக்சனை ஒரு மிஷின் கீழே தள்ளி விட்டுட்டு அந்த மிஷினோட பட்டனை பிரஸ் பண்றாரு. அது அப்படியே நிக்சனோட கைய நசிக்கிடுது. வலி தாங்க முடியாம அவனும் கதறான். அப்ப கன் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகும் டாஜ் தடிக்கு கீழே விடுறாரு. அப்ப அந்த கன்னை டாஜோட ஃப்ரெண்ட் எடுக்கிறாரு. டாஜ் அவரை பார்த்து, எப்படி நான் இருக்கிறடா உனக்கு மட்டும் தெரியுது, நீயும் என்ன ஏமாத்துறன்னு சொல்றாரு. அப்படிலாம் இல்ல டாஜ், நான் உன்னோட ஃப்ரெண்டு, உன்னை எப்படி நான் ஏமாத்துவேன், உன்னை காப்பாத்த தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லும்போது, அப்படின்னா அந்த கன்னை என் கையில கூடுன்னு கேக்குறாரு டாஜ். திடீர்னு அவரோட ஃப்ரெண்டு டாஜ பார்த்து சுடுறாரு. ஆனா அந்த குண்டு டாஜ் மேல படல, பின்னாடி டாஜ கொல்ல வந்த அந்த லேடி மேல படுது. அவங்களும் அங்கேயே இறந்து கீழே விழுறாங்க. சீக்கிரம் இங்க இருந்து நம்ம தப்பிக்கலான்னு அவர் சொல்லி கூட்டு போகும்போது கீழே இருந்து அந்த ப்ளூ சட்டக்காரன் சுடுறான். 2 பேரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவரோட ஃப்ரெண்டுக்கு தோள்பட்டையில ஒரு குண்டு பாஞ்சிடுது. அப்ப டாஜ் அவரோட ஃப்ரெண்ட ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு ஒரு பைப்ல இருந்து ஏதோ கெமிக்கலை திறந்து விடுறாரு. அந்த ப்ளூ சட்டக்காரனும் அதை பார்த்து நின்னுடுறான். அந்த கெமிக்கல் நெருப்பு பத்த வச்ச உடனே அது பயங்கரமா தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அவனும் அதை பார்த்துட்டு பயந்து ஓடுறான். அது அப்படியே வெடிச்சு செதறுது. அப்ப நிக்சன் மைல்ஸுக்கு போன் பண்ணி, யோ நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன், யாராவது அமிச்சு என்ன காப்பாத்துன்னு சொல்றாரு. அதுக்கு மைல்ஸ், கேம் முடிகிற வரையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதுதான் ரூல்ஸ் சொல்லிடுறாரு. அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர் கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சு செதறுது. நிக்சனும் அந்த தீக்கு இரையாகிறான். அங்க நடக்கிற எல்லாத்தையும் கேமரா மூலமா மைல்ஸும் அவரோட அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. டாஜோட வைஃப் அந்த ஆபீஸ்ல இருக்கிறதுனால அவங்களும் அதை பார்த்துட்டு டாஜ் இறந்துட்டாருன்னு நினைச்சு அழறாங்க. அடுத்த சீன்ல டாஜ் அவரோட ஃப்ரெண்டும் அந்த கம்பெனில இருந்து ஒரு வழியா வெளியே வராங்க. அவர் ஃப்ரெண்ட உட்கார வச்சுட்டு டாஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த கேமை நான் முடிச்சிட்டு வரேன்னு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் டாஜ் மைல்ஸோட அசிஸ்டன்ட் அடிச்சு தான் வைஃப் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அந்த பில்டிங்கோட மாடியில போய் பார்த்தா அவங்க வைஃப் அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவர் அவங்க கட்டெல்லாம் கட்டி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகும்போது அந்த ப்ளூ சட்டக்காரன் டாஜ் சுட்டுறான். அவரும் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டு தன்னோட வைஃப் கிட்ட, அவனுக்கு நான் மட்டும் தான் தேவை, நீயே இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறாரு. அவனும் டாஜ் துரத்திக்கிட்டே போறான். 2 பேரும் அந்த பில்டிங்கோட உச்சிக்கு ஏறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. மேல போன 2 பேரும் ஒரு இடத்துல நின்னுடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் துப்பாக்கியை காட்டும் போது டாஜ் அவனை பார்த்து, கேமோட ரூல்ஸ் படி நீ துப்பாக்கியை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. அவனும் துப்பாக்கியை உள்ள வச்சுட்டு கத்தி எடுத்துக்கிட்டு டாஜ கொல்ல வரான். அவர் குத்த வரும்போது அவர் தடிக்கு கீழே விழுந்து ஒரு பில்லரை புடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்து தொங்குறாரு. அவரோட கையில அவன் குத்துறதுக்கு வரும்போது சூரியன் உதயமாகுது. அதை பார்த்த அவன் கத்தியை உள்ள வச்சுட்டு டாஜ் கிட்ட கை கொடுத்து, என் கை பிடிச்சு மேல ஏறி வா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டாஜும் கை கொடுக்கறாரு. அவன் தூக்கி மேல ஏத்துறான். கேம் முடிஞ்சு போச்சு, நீ ஒரு நல்ல கேம் கொடுத்தன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அவரோட வைஃப் அங்க வந்துடுறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டாஜுக்கு போன் வருது. போன்ல மைல்ஸ் தான் பேசுறாரு. அவரு டாஜ் கிட்ட, வாழ்த்துக்கள் டாஜ், நீ வெற்றிகரமா இந்த கேமை முடிச்சிட்ட, இனிமே உன் வாழ்க்கை நீ சந்தோஷமா வாழலாம், அதுக்கு தேவையான எல்லா பணமும் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும், பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மைல்ஸும் அவரோட அசிஸ்டன்ட்டும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அடுத்த ரன்னரோட பேரை மைல்ஸ் ஃபைல்ல பாக்குறாரு. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எப்படி இருந்தது? கண்டிப்பா த்ரில்லிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.